இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க மட்டும் கடைசி நேரத்துல அந்த ஃப்ராடுங்களை இழுத்துட்டு வராம இருந்திருந்தா நம்ம வீட்டுக்கு சீல் வச்சிருப்பாங்க. அது நமக்கு அவமானமா தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம குடும்ப மானத்தை நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. என்னத்தை இதுக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அதே எப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் கடைசி நேரத்துல வந்து தீர்த்து வச்சிடுற? வீட்டுக்கு சீல் வைக்க போற கடைசி நிமிஷத்துல சினிமா ஹீரோ மாதிரி அவங்க 2 பேரையும் இழுத்துட்டு வந்து நிப்பாட்டின. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருவேளை நீயே அந்த 2 பேரையும் ஒளிச்சு வச்சுக்கிட்டு அக்கா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக கடைசி நிமிஷத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டியா? வழக்கம் போல சின்னத்துக்கு டவுட் வந்துருச்சு. சின்னத்த இதே ரேஞ்சில போனீங்கன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து பட டைலாக் மாதிரி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்ன்ற மாதிரி ஆக போறீங்க. என்ன நக்கல் பண்றியா? இவ ஒவ்வொரு டைமும் கடைசி நேரத்துல வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணா டவுட் வராதா? சந்திரா, நீ வீட்டை காப்பாத்த எந்த முயற்சியும் பண்ண மாட்ட. ஆனா மாப்பிள்ள கஷ்டப்பட்டு வீட்டை காப்பாத்திருக்காரு. அவர் என்ன நல்லது பண்ணாலும் அவர் மேல சந்தேகப்படுவ, அப்படித்தானே? ராஜா மேல என்ன எவ்வளவு நாள் தான் வெறுப்பா இருப்பாங்கன்னு தெரியல. சித்தி, ராஜாவோட நல்ல மனச கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ரேவதி, அதை விடுமா. மாப்ள, அந்த 2 பேரையும் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க கொண்டு வந்தீங்க? அந்த 2 பேரையும் சிவனண்டியோட சித்தி தான் அவங்க வீட்டுல மறைச்சு வச்சிருந்தாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு அங்க போனப்ப அவங்கள வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்கள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தீங்க? அவங்கள மாமாவோட பூர்வீக கோயில்ல தான் மறைச்சு வச்சிருந்தாங்க. என்னையா சொல்ற? அந்த கோவில் தான் பூட்டி இருக்கப்பா. அந்த கோயில் பூட்டி இருக்கிறதால அங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சு அவங்கள அங்க மறைச்சு வச்சிருந்தாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது மாப்பிள்ள? பாட்டி தான் அதை கண்டுபிடிச்சு சொன்னாங்க. எங்க அம்மாவா? ஆமா மாமா, அவங்க தான் அந்த 2 பேரும் கோயில்ல மறைஞ்சிருக்காங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அத்தை, நீங்க தான் பாட்டி எதிரியா நினைக்கிறீங்க. ஆனா அவங்க ஒரு நாளும் உங்களை எதிரியா நினைச்சதில்ல. எந்த இடத்துலயும் உங்களை விட்டு கொடுத்ததும் இல்லை. உங்களை எல்லா இடத்துலயும் தான் மருமகன் தான் சொல்லியிருக்காங்க.